ஹலோ மக்களே, ஐசிஎஃப்ஆர்இ அதாவது இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஜெனடிக் அண்ட் ட்ரீ ப்ரீடிங்லேருந்து ரெக்கமெண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னாலும் இதோட போஸ்டிங் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கோயம்புத்தூரில் தான் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாத்தையுமே கோயம்புத்தூரில் தான் பண்ண போகிறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் எல்லாமே பண்ண போகிறாங்கன்றனால மேக்ஸிமம் ஜாபும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் இருக்கும், மேக்ஸிமம் கோயம்புத்தூரில் தான் இருக்கும். வேகன்சி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 16 வேகன்சி சொல்லியிருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், லோவர் டிவிஷனல் கிளர்க், டெக்னீஷியன், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஒரு 4 வகையான பதவிக்கு மொத்தமாக ஒரு 16 வேகன்சிக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. வேகன்சி கம்மி அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஏன்னா இதே மாதிரியே தான் நிறைய பேர் நினைப்பாங்க. அதனால் இந்த போஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் அப்ளை பண்ணுவாங்க. ஃபீஸும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 500 1000 அப்படின்ற மாதிரி தான் அந்த ரேஞ்சில் தான் வச்சுருக்காங்கன்றனால நிறைய பேர் அதிகமாக இந்த மாதிரி ஃபீஸ் கொடுத்து அப்ளை பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கனாக்கா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். 30/11/2024 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்டிஎஸில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 8 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதில் அன்ரிசர்வ்டில் 5, எஸ்சிக்கு 2, எஸ்டிக்கு 1ன்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னாக்கா அன்ரிசர்வ்டோட வேகன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது எம்பிசி பிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னாக்கா அன்ரிசர்வ்டோட வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் அந்த அன்ரிசர்வ்டுக்கான ஏஜ் லிமிட் இருக்கணும். அதாவது 18 27 வயசுக்குள்ளே இருக்கணும். எல்லாத்துக்குமே ஒரு வகையான ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. அந்த ஏஜ் லிமிட்லேருந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உண்டு. அதாவது எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 வருஷமும், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 வருஷமும், பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னாக்கா 10 வருஷமும் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. உங்கள் கேட்டகரியில் அந்த வேகன்சி இருந்தால் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அப்படி இல்லை நீங்கள் அன்ரிசர்வ்டில் அப்ளை பண்ணுறீங்கன்னாக்கா இவங்க சொல்லியிருக்க 18 27, 18 30 அப்படின்னு சொல்லி அந்த ஏஜ் லிமிட்குள்ளே இருக்கணும். எம்டிஎஸை பொறுத்த வரைக்கும் லெவல் 1 சேலரி 18,000 சேலரி ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பேசிக் பே எல்லா அலவன்ஸும் சேர்த்து ஒரு 27,000 வரைக்குமே கிடைக்கும். 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே எஸ்எஸ்சி சிலபஸ், அதாவது எஸ்எஸ்சி எம்டிஎஸ் சிலபஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நம்மளோட ரயில்வே கேண்டிடேட், எஸ்எஸ்சி கேண்டிடேட்லாம் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷில் தான் இருக்கும், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் இருக்கும், தமிழில் மேக்ஸிமம் வைக்க மாட்டாங்க. எல்டிசி லோவர் டிவிஷனல் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் வேகன்சி ஒரு வேகன்சி தான் சொல்லியிருக்காங்க. லெவல் 2 சேலரி 19,900 ஸ்டார்ட் ஆகும். அந்த ஒரு வேகன்சி அன்ரிசர்வ்டு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் யாருனாலும் ட்ரை பண்ணலாம். ஏஜ் லிமிட் மட்டும் 18 27 இருக்கணும். 12th முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டெக்னீஷியன், அதில் ஒரு 3 வேகன்சி சொல்லியிருக்காங்க. பேசிக் பே 21,700 ஸ்டார்ட் ஆகும். டேக் ஹோம் சேலரி மொத்தமாக சேர்த்து ஒரு 30,000 கிட்ட வந்துடும். 3 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதில் அன்ரிசர்வ்டுக்கு 1, இடபிள்யூஎஸ்க்கு 2 வேகன்சி சொல்லியிருக்காங்க. 12th சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சயின்ஸ் அதில் ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும். 18 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு லெவல் 5 சேலரி பேசிக் பே 29,200 ஸ்டார்ட் ஆகும். இது நல்ல சேலரி. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு டிகிரி குவாலிஃபிகேஷன், டேக் ஹோம் சேலரி ஒரு 35,000 மேலேயே அலவன்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு கிட்டத்தட்ட 40,000 வரைக்குமே வரும். மொத்தம் 4 வேகன்சி, அன்ரிசர்வ்டுக்கு 1, இடபிள்யூஎஸ்க்கு 2, எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 1ன்னு சொல்லியிருக்காங்க. பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 5 டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே அடுத்து பார்ப்போம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் அந்த எம்டிஎஸ்க்கு 10th தான் சொல்லியிருக்காங்க. 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் டிசைரபிள் தான் சொல்லியிருக்காங்க, கட்டாயமாலாம் சொல்ல. அடுத்து எல்டிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு வேகன்சி, 12th முடிச்சிருக்கணும். டைப்பிங் ஸ்பீடு இங்கிலீஷில் பர் மினிட் 30 வேர்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30 வேர்டெலாம் ஈஸியாக நீங்கள் டைப் பண்ணலாம். இதுக்கு உங்கள்கிட்ட டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட்லாம் இருக்கணும்னு தேவையில்லை. அவங்க ஒரு ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. அதில் ஒரு நிமிஷத்துக்கு 30 வார்த்தை வர மாதிரி நீங்கள் டைப் பண்ணாலே போதும். அதெல்லாம் ஈஸியாக நம்ம மொபைலில் டைப் பண்ணுற ஸ்பீட் அளவுக்கு தான் அந்த பர் மினிட் 30 வேர்டெலாம் இருக்கும். அதனால் ஈஸியாக எல்லாருமே டைப் பண்ணலாம். டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் 3 வேகன்சி, 12th சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் அந்த 4 வேகன்சியில் பார்த்தீங்கன்னா அந்த பேச்சுலர் டிகிரி எதுலன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், பயோடெக்னாலஜி, பாட்டனி, ஃபாரஸ்ட்ரி, ஜுவாலஜி இதில் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ண முடியாது. அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இதில் சொல்லியே தான் சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 வருஷம், ஓபிசிக்கு 3, பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு 10 வருஷம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவே பிடபிள்யூடி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 15 வருஷம் வரைக்குமே ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. எல்லா போஸ்ட்டுக்குமே ரிலாக்ஸேஷன் உண்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்றனால அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரிலாக்ஸேஷன் எல்லா போஸ்ட்டுக்குமே கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன், எடுத்து பார்த்துக்கோங்க. எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ்க்கு அன்ரிசர்வ் கேண்டிடேட்டுக்கு 500 சொல்லியிருக்காங்க. இதுவே உமன்ஸ் கேண்டிடேட், எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னாக்கா 250 சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு ஃபீஸ் கிடையாது. அடுத்து லோவர் டிவிஷனல் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் அன்ரிசர்வ் கேண்டிடேட்டுக்கு 1000 ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட் கொஞ்சம் அப்படியே 10th 12th டிகிரின்னு போகிற மாதிரி எக்ஸாம் ஃபீஸும் 500 1000 1500 அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருக்காங்க. உமன்ஸ், எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 500 சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு 1000 சொல்லியிருக்காங்க.
உமன் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 500 சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு ஃபீஸ் கிடையாது. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு 1500 சொல்லியிருக்காங்க. உமன் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேனாக்கா 750 சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் அதிகன்றனாலே கண்டிப்பாக யாரும் அப்ளை பண்ண மாட்டாங்க. தமிழ்நாடுக்குள்ளேயே தான் ப்ராசஸ், மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் தான் ஜாப் இருக்குன்றனால நார்த் இந்தியன் கேண்டிடேட் கூட அதிகமாக அப்ளை பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கீங்க, எலிஜிபிளாக இருக்கீங்கனாலே கண்டிப்பாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். ifgtb.icfrc.gov.in அப்படின்ற இந்த வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 30/11 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் எம்டிஎஸ்க்கு வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்லேருந்து 25 கொஸ்டின், அதுக்கப்புறம் ரீசனிங்லேருந்து 25, ஆப்டிலேருந்து 25, ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 25 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. அப்படியே எஸ்எஸ்சி எம்டிஎஸ் பேட்டர்ன் 90 நிமிஷம் எக்ஸாம். நெகட்டிவ் மார்க்கும் உண்டு. 0.25 அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் மார்க் வச்சுருக்காங்க. அடுத்து லோவர் டிவிஷனல் கிளர்க்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேருந்து 25, ரீசனிங்லேருந்து 25, ஆப்டிலேருந்து 25, அந்த பேசிக் அரித்மெட்டிக்லேருந்து தான் கேட்பாங்க. ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 25 கொஸ்டின், 60 நிமிஷம், 1 மணி நேரம் தான் எக்ஸாம். டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பேசிக் சயின்ஸ் எக்ஸ்ட்ராவாக வரும். ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 20, எல்லாமே 20 மாற்றிட்டாங்க. ரீசனிங்லேருந்து 20, இங்கிலீஷ்லேருந்து 20, அரித்மெட்டிக்லேருந்து 20, அதுக்கப்புறம் பேசிக் சயின்ஸ்லேருந்து 20ன்னு மொத்தமாக 100 கொஸ்டின் 1/3 அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் மார்க் உண்டு. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு ரீசனிங்லேருந்து ஒரு 20 கொஸ்டின், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து 20, அரித்மெட்டிக்லேருந்து 20, அடுத்து அந்த ரெலவெண்ட் சப்ஜெக்ட் நீங்கள் முடித்த டிகிரிலேருந்து அந்த சப்ஜெக்ட்லேருந்து 40 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 100 கொஸ்டின் 180 மினிட்ஸ். ஓகேவா? 1/3 அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் மார்க் உண்டு. அதோட சிலபஸ் டீட்டெயில் எல்லாமே ஒரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன சிலபஸ் அப்படின்னு சொல்லி இந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப்பை நம்மளோட டெலகிராம் குரூப்பில் எடுத்து பார்த்துக்கோங்க. இதோட டென்டேட்டிவ் பிளானர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 30/11/2024 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி லாஸ்ட்டு அப்படி இல்லைனா ஃபெப்ரவரி ஸ்டார்டிங்கில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 3 மந்த் தான் டைம் இருக்குது. ஃபாஸ்ட்டாக இதோட ப்ராசஸ் எல்லாத்தையுமே முடிச்சிடுவாங்க. அந்த ஃபெப்ரவரியிலே ரிசல்ட் விட்டு ஃபெப்ரவரியிலே பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே வச்சுருவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே ஃபெப்ரவரியோட செகண்ட் ஃபோர்த் நைட்டில், அதாவது 15 தேதிக்கு அப்புறம் வைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபைனல் ரிசல்ட் வந்து மார்ச்லேயே விட்டுருவாங்க. செலெக்ஷன் எல்லாமே முடிஞ்சு நீங்கள் ஏப்ரல் மேலேயே ஜாபில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா சாட்டர்டே சண்டேயில் தான் இருக்கும். ஒன்லி கோயம்புத்தூரில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் எக்ஸாம். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து மண்டேலேருந்து ஃப்ரைடேக்குள்ளே எப்போனாலும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே கோயம்புத்தூரில் தான் ப்ராசஸ் பண்ண போகிறாங்க. அதனால் தமிழ்நாடு கேண்டிடேட் கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த ஜாப் பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்தடுத்து இந்த ஜாப் பற்றின அப்டேட் வந்ததுன்னா நம்ம சேனலில் உடனே தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரயில்வே என்டிபிசி மற்றும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் டெலகிராம் குரூப் மூலமாக கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். 2 பிசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 120 டேஸ்க்கான ஸ்டடி பிளான். அதிலே பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸோட எல்லா டாப்பிக்குமான வீடியோ கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸ் மெட்டீரியல், ரீசனிங்கான ஒரு 28 டாபிக்ஸ்க்கான வீடியோ கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் அதற்கான ஸ்டடி மெட்டீரியல், ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல், அதாவது பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, இது எல்லாத்துக்குமான தமிழ் மெட்டீரியல், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் ஒரு 115 செட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ், அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராட்டஜிக்கோட ஒரு 100+ டாபிக். ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக்கே தான் ரயில்வேல அதிகமாக கேட்பாங்க. அதில் 100க்கும் மேற்பட்ட டாப்பிக்கான ஸ்டடி மெட்டீரியல் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ப்ரொவைட் பண்ணுவோம். லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் ஜனவரி 2024லேருந்து எக்ஸாம் நடக்கிறதுக்கு முதல் மாதம் வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் எல்லாமே என்டிபிசிக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1500 rupees சொல்லியிருக்கோம். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதிலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த 120 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் எல்லாமே கொடுத்துருப்போம். அந்த பிடிஎஃப் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். 120 நாளைக்கு மேக்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கே, ரீசனிங், ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்னு ஒரு 5 பார்ட்டாக பிரித்து டெய்லி என்னென்ன எவ்வளோ படித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டடி பிளானோட கிளாஸஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஒரு 6 வீக்ஸ்க்கான கிளாஸஸ் இப்போ வந்து 6வது வாரத்துக்கு போயிட்டுருக்கு. ஆனால் எல்லாமே ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸாக தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிங்கனாலும் எல்லா கிளாஸஸுமே பார்த்துக்க முடியும், எல்லா மெட்டீரியலுமே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். எல்லாமே பிடிஎஃபாக தான் கொடுத்துருக்கோம். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரயில்வே கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் குரூப் 4க்கான கிளாஸ் பேட்சுமே போயிட்டுருக்கு. ஒரு 180 நாளுக்கான ஸ்டடி பிளானோட. ஓகேவா? இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணாலும் சேம் அட்மின் நம்பர் 8903302290 நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். குரூப் 4க்கும் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 1500 rupees தான் சொல்லியிருக்கோம். நம்மளோட டிஎன்பிஎஸ்சி எம்எஸ்சி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 750 rupees சொல்லியிருக்கோம். இதிலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 42 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம். எல்லா சிலபஸுமே கவர் ஆகிற மாதிரி அந்த தேர்வுகள் கேட்குற மேக்ஸ், ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எல்லாமே நம்மளோட டெலகிராம் குரூப்லேயே கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியல் ஒரு 30,000க்கும் மேற்பட்ட 1 வேர்ட் ஆன்சர்ஸோட எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ஸ்டடி மெட்டீரியலும் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது இல்லாமல் சிறப்பு தமிழ், பாலிட்டி, யூனிட் 8, யூனிட் 9க்குன்னு ஸ்பெஷல் புக் மேக் பண்ணியிருக்கோம். அதோட பிடிஎஃப்மே கொடுப்போம். புக் பை கொஸ்டினுக்குன்னு செப்பரேட்டான பிடிஎஃப், மேக்ஸ், ரீசனிங்கான ஃபுல் வீடியோ கிளாஸஸ், டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்க்கான ஃபுல் வீடியோ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுவோம்.
அது இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர், அதாவது ஜூலை மாதம் வந்து குரூப் 4 எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஜூலை 2025. அதனால் ஜூலை 2024 ஜூன் 2025 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் எல்லாமே மந்த்லி பிடிஎஃபாக ப்ரொவைட் பண்ணுவோம். இதற்கான ஷெடியூல், அந்த எக்ஸாம் ஷெடியூல் எல்லாமே இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்கோம். என்னென்னைக்கு என்னென்ன எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நவம்பர் 1 பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த குரூப் 4 பேட்ச்லையுமே ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த அட்மின் நம்பருக்கு எந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி, ரயில்வே பேட்சில் ஜாயின் பண்ணுமா டிஎன்பிஎஸ்சி பேட்சில் ஜாயின் பண்ணுமான்னு சொல்லி கரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான நம்பரும் அவங்க சொல்லுவாங்க. கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணால் போதும், அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. எந்த டவுட்னாலும் நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.